இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன சார் விஷயம்? இல்ல சாரை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன சார் விஷயம்? ரொம்ப முக்கியமான விஷயம். அதான் என்னன்னு சொல்லுங்க. நம்ம சித்ராவை பத்தி எனக்கு தகவல் வந்தது. அதை பத்தி சாருக்கிட்ட கேட்கணும். அப்படியா? சரி, ஒரு நிமிஷம் இருங்க. சரி. என்னாச்சுக்கா? என்னன்னு தெரியல ஜெயந்தி. மாமாவை பார்க்க வந்திருக்காரு. அண்ணா, போலீஸ் உங்களை தேடி வந்திருக்கு. என்ன விஷயம்? சித்ரா மேட்டர் எப்படியோ தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. அதை பற்றி தான் விசாரிக்க வந்திருக்காங்க. திவா, ஸ்டேஷன் கொடுக்க வேண்டியதை கரெக்டாக தானே போயிட்டு இருக்கு. அண்ணே, அதான் மாசம் கரெக்டாக போயிட்டு இருக்குதுண்ணே. அப்புறம் ஏன் நம்ம லைனில் கிராஸ் பண்ணுறோம்? ஏய் கிருபா, இது நம்ம பொண்ணு சம்மந்தப்பட்ட விஷயம்டா. வெளியில் வச்சுக்கிட்டு பேசாம உள்ளே கூட்டிகிட்டு வந்து பேசு. எடுத்த கௌத்தம்னு பேசாத. கொஞ்சம் நிதானமாக இந்த விஷயத்தை கையாளணும். புரியுதா? நான் பார்த்துக்கிறேன்ப்பா. பாப்பா வீட்டில் தானே இருக்கு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே. பப்ளிக் நியூசன்ஸ் கம்ப்ளைண்ட் நிறைய வந்திருக்கு சார். என்ன இன்ஸ்பெக்டர், கேஸ் எதுவும் போட்டிருக்கியா? இது வரைக்கும் எதுவும் எடுக்கலங்கய்யா. அதான் சார் பார்த்து பேசி முடிவெடுக்கலான்னு வந்திருக்கையா. ஆ சரி, நமக்கு எதிராக எதுவும் வராமல் பார்த்துக்க. சரிங்க. ஆனா கண்டிப்பா கேஸ் எடுத்தாகணும் சார். அதான் உங்க சைட்ல இருந்து கடத்திட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அத கேஸா போட்டு சம்பந்தப்பட்டவங்க மேல ஆக்ஷன் எடுத்துடலாம். இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். பிரச்சனைய நாங்களே முடிச்சிட்டோம். இப்போ என் பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால இந்த விஷயம் வெளியே தெரிய வேண்டாம். சார், நடந்தது ஒரு கிரிமினல் கேஸ் சார். பப்ளிக்ல வேற நடந்திருக்கு. இப்போ நான் கேஸ் எடுக்காம விட்டா நாளைக்கு எனக்கு தான் சார் என்கொயரி வரும். அண்ணே, இந்தாங்கண்ணே. இந்தாங்க, வாங்கிக்கோங்க. இது எங்க குடும்ப விவகாரம். இதுல எங்க பொண்ணு வேற சம்மந்தப்பட்டிருக்கா. இதை வெளியில தெரியாம பாத்துக்குங்க. இதை வச்சுட்டு கேஸை முடிச்சுக்குங்க. அதான் நீங்க கவனிக்கிற விதத்துல கவனிச்சிட்டீங்களா சார்? இதுக்கப்புறம் எப்படி சார் நான் கேஸ் எடுப்பேன்? நான் பாத்துக்கிறேன் சார். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுச்சுன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க சார். சார், அப்ப நான் கிளம்பிடுமா சார்? தேங்க்யூ சார். வரேங்க. ஏய், உண்மையை சொல்றீ? உண்மையை சொல்லு. என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு? பெத்த மனசு பதறுது. என் பொண்ணோட வாழ்க்கைய நாசம் பண்றதுக்குனே வந்திருக்க. அண்ணி அண்ணி அண்ணி, இங்க பாருங்க அண்ணி, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கல. இன்னைக்கு சித்ராவை காப்பாத்தினதே இந்து தான். வீட்டில இருந்து கோச்சிக்கிட்டு போன சித்ரா கோயில தான் இருந்தா. அந்த கடத்தல் கும்பல் அவளை அங்கிருந்து தான் கடத்திருக்காங்க. இதுதான் சிசிடிவியில் பார்த்து அவங்க காரில் ஜிபிஎஸ் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த காரை ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சா. சித்ராவை அந்த கடத்தல் கும்பல்கிட்டேருந்து காப்பாற்றினதே இந்து தான். நானே கடைசி நிமிஷத்துல தான் அங்கே போனேன். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்ததுன்னா அந்த கடத்தல் கும்பல் சித்ராவை வெளியூர் கொண்டு போயிருப்பாங்க. அப்புறம் சித்ராவை நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாம போயிருக்கோம். என்னம்மா பாத்தியா, இன்னைக்கு நம்ம வீட்டு பொண்ணு நம்ம கூட இருக்கிறதுக்கு காரணமே இந்து தான். அவளை நம்ம திட்டலாம் கூடாதுமா. அவளுக்கு நாம எல்லாருமே ஒரு வகையில நன்றி கடன் பட்டிருக்கோம். இந்த வீட்டு பொம்பளைங்க ஆம்பளைங்களை பார்த்தா பயந்து நடுங்குவாங்க. ஆனா இப்போ படி தாண்டி போற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? இதுக்கு யார் காரணம்? இவதான். விட்ரா,
இனிமே நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கூடாது. அவ்வளோதான். என்ன சித்ரா? ம். இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பான முடிவெடுக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. நீ யோசிக்கிறத பார்த்தா திரும்ப ஏதோ திட்டம் வச்சுக்கிற மாதிரி தெரியுது. உண்மையை சொல்லு. சொல்லு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. சித்ரா திரும்ப அந்த தப்ப பண்ண மாட்டா. பாத்தியாண்ணே, இப்ப கூட இவள கேள்வி கேட்டா இவ பதில் சொல்றா. அண்ணே, ஒண்ணு மட்டும் நல்லா உறுதியா தெரியுதுண்ணே, சித்ரா நம்ம கையை விட்டு போயிட்டானே. நம்ம சொல்றது எதையுமே கேட்க மாட்டேங்கிறா. விட்றா. நீ ஏன் டென்ஷன் ஆயிட்டு இருக்க? முதல்ல நம்ம ஏற்பாடு பண்ண மாதிரி சித்ராவுக்கு கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரி, நான் எல்லாம் தான் முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன, போய் அவங்க வேலையை பாருங்க. சித்ரா வா. வராண்டி. ஹலோ ஹலோ கார்த்திக், சொல்லு தீபா. நான் வந்துட்டேன். உங்க வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன். உள்ளவா தீபா? இல்ல உங்க அம்மா அப்பா பார்த்தாங்கன்னா தேவையில்லாம பிரச்சனை ஆயிடும். ஐயோ, அவங்க யாருமே வீட்ல இல்ல தீபா. நீ உள்ளவா, நான் டோரை ஓபன் பண்ணி வைக்கிறேன். சரி. வா தீபா, வெல்கம் மை ஹோம். எதுக்கு நான் அவசரமா கிளம்பி வர சொன்ன? ஏய் கார்த்திக், என்ன பண்ற நீ? இதை தவிர நமக்கு வேற வழி இல்ல தீபா. யோசிக்காம எடுத்து பேக்ல வை.